அந்த மற்றொரு போராட்டம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. என்ன எங்க ஆசிரியர் குழு ஒரு முடிவெடுத்து இனிமே ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றது. இந்த நக்கீரன் கோபால் திருப்பி அவருக்கு மீச இருக்கிற அளவுக்கு மூளை இருந்தா நல்லா இருக்கு. நக்கீரன் பொய்யா எழுதுறார், அவர் மீச இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றதுன்னா இன்னொரு வேடிக்கையான ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர் நடத்திருக்காங்க. அது என்ன பத்திரிகையாளர் என்னன்றத பாப்போம் இருங்க. என்ன பண்ண இது சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். அந்த மற்றொரு போராட்டம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. என்ன கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அதனால நான் நண்பர்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் பேசுறதுல தேவையில்லாத ஒரு குரூப் அதுல வன்மத்தை கலந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுங்க. அவங்க அந்த இன்விடேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்ற அடிப்படையில ஒரு அமைப்பு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு இனிமே ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் கொத்தடிமை, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக். சென்னை வள்ளுவர் கோட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு 4000 பேர் திரண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தலாம்னு இருக்கோம்னா 175வது வருடமா நாங்க. அதாவது அந்த அலைக்கடல் என்னன்னு கொஞ்சம் பாருங்க, மொத்தம் 50 பேர் கூட இல்ல. அதாவது பெரிய போராட்டம் நடத்த போறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், நாங்க சொல்றதுல அண்ணாமலை காலி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அந்த கொத்தடிமை கூட்டம் ஸ்டேஜ்ல 14 பேர் இருக்கான், கீழே 15 பேர், அதுல 13 பேர் கேமராமேன். கிரவுடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இவங்களோட அண்ணாமலை எதிர்ப்பு. இவ்வளவுதான் இவங்களால திரட்ட முடிஞ்சது. சத்தம்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். ஒவ்வொரு பத்திரிகையாளனும் தான் ஆபீஸ்ல ஒரு 10 பேரை கூப்பிட்டு இருந்தா கூட அந்த இடம் நிறைஞ்சிருக்கும். ஆனா அங்க கூட்டமே இல்ல. எங்க வள்ளுவர் கோட்டம் பக்கம் அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர். ஸ்டேஜுக்கு பக்கத்துல அந்த கேமரா, இதை மட்டுமே போட்டோ எடுத்திருந்தாங்க. பட் நமக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும், யாருமே ஆளே காணோம். ஸோ அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறது நமத்து போன மிச்சர், நீத்து போன நெருப்பு, வேலைக்காவாத பருப்பு. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. மச்சான் ஒரு லூசுடா. அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு விடு மச்சான். இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இந்த கூட்டத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற பாணியில அவர் பேசியிருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இன்னொன்னு சொல்றாரு, 200 ரூபாய் பேமெண்ட் சேரல நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா பேசிட்டீங்க, ஆனா ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பேசுனீங்க,
சந்தோஷமா இருப்பாங்க. அறிவாலயத்துல 2000 வாங்கிக்கோங்க. என்றாம் அவர்களோட பேரை சொல்றாரு. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பத்திரிகையாளராக இருந்திருந்தா நான் மதிச்சிருப்பேன். பத்திரிகையாளர்களை கீழ்த்தரமாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து போராட்டம் அப்படிங்கறதான் வந்து போட்டிருக்காங்க. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. இந்துராம் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அந்த திமுக ஆதரவு போக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. உரிக்க ஒண்ணும் இல்லாத வெங்காயம் அப்படின்ற அடிப்படையில போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். இப்படியாக வந்து போயிட்டு இருக்கு. பத்திரிகையாளரை வந்து ஒரு கும்பல் தாக்கி அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும்பொழுது இந்த குரூப் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. கேன்சல் பண்ணிட்டு நாங்க இதை நடத்துறோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இதை நடத்திட்டோம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு எப்படி நடத்தலாம், எங்க நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு நாளைக்கு நடத்துவோம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எங்க ஆசிரியர் குழு ஒரு முடிவு எடுத்துச்சு. இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. அதை குடிச்சா ஆட்டுக்கு நல்லதுடா. ஆட்டுக்கு தானே நல்லது, உங்களுக்கு நல்லது. அந்த ஆட்டுக்கு இல்லடா, இந்த ஆட்டுக்கு. ஓ, இந்த ஆட்டுக்கா? ஆமா, ஆட்டுன்னு சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க. போன முறை நாங்க போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரன்ல வரக்கூடாது. இந்த மூஞ்ச பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது. நீ ரொம்ப பேசுற. நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க, அதை பற்றி கேள்வியை கேட்கல. இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் மீண்டும் வந்து காட்டமான பதில்களை கொடுக்கிறார். அண்ணாமலை கிட்ட கேட்கலாம், அண்ணாமலே கேட்கிறாரு. நேற்று பத்திரிகைலாம் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே, அதை பத்தி கேட்கலையா? கேளுங்கண்ணா, பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ணே அதானே உண்மை. இப்போ பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீச இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும். ஆனா மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா? இந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய இதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையா போல பேசுறார். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. 14 பேர் மேடையிலிருந்து பேசுறாங்க. அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன், மொத்தமாக 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது? குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.